அற்பமான எண்ணையும் வேதத்தை அறிய பயன்படுத்திய இயேசுப்பாக்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் அதிகாரம் 28. கேள்வி எண் 1. கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு எவர்களை பிரித்து மோசேயினிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும்? விடை ஆரோன் அவன் குமாரர். யாத்ராகமம் 28:1. கேள்வி எண் 2. ஆரோனின் குமாரர் யார்? விடை நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார். யாத்ராகமம் 28:1. கேள்வி எண் 3. ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு எவைகளை உண்டு பண்ண வேண்டும்? விடை பரிசுத்த வஸ்திரங்கள். யாத்ராகமம் 28:2. கேள்வி எண் 4. ஆசாரி ஊழியம் செய்யத்தக்கதாக ஆரோனை பரிசுத்தப்படுத்தும்படி அவருக்கு என்னென்ன வஸ்திரங்களை உண்டாக்க வேண்டும்? விடை மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள் சட்டை, பாகை, இடைக்கச்சை. யாத்ராகமம் 28:3-4. கேள்வி எண் 5. ஆசாரி ஊழியம் செய்யும்படி யாருக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும்? விடை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும். யாத்ராகமம் 28:4. கேள்வி எண் 6. ஏபோத்தை எவைகளினால் விசித்திர வேலையாய் செய்ய வேண்டும்? விடை பொன், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல். யாத்ராகமம் 28:6. கேள்வி எண் 7. ஏபோத்தின் 2 தோல் துண்டுகளின் மேலும் எதற்காக அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும்? விடை ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு. யாத்ராகமம் 28:7. கேள்வி எண் 8. ஏபோத்தின் மேல் அதன் வேலைக்கு ஒப்பாக செய்யப்பட்ட எது அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும்? விடை விசித்திரமான கச்சை. யாத்ராகமம் 28:8. கேள்வி எண் 9. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை எதன் மேல் எப்படி வெட்ட வேண்டும்? விடை 2 கோமேதக கற்கள் மேல் 6 நாமங்களாக வரிசைப்படி. யாத்ராகமம் 28:9-10. கேள்வி 10. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்கள் வெட்டப்பட்ட கற்களை எதிலே பதிக்க வேண்டும்? விடை பொன் குவளைகளில். யாத்ராகமம் 28:11. கேள்வி எண் 11. யார் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர வேண்டும்? விடை ஆரோன். யாத்ராகமம் 28:12. கேள்வி எண் 12. பசும் பொன்னினால் பின்னல் வேலையான 2 சங்கிலிகளை எதில் பூட்ட வேண்டும்? விடை பொன் வளையங்களில். யாத்ராகமம் 28:13-14. கேள்வி 13. நியாயவிதி மார்பதக்கத்தை எப்படி செய்ய வேண்டும்? விடை விசித்திர வேலையாய். யாத்ராகமம் 28:15. கேள்வி 14. நியாயவிதி மார்பதக்கத்தை எதற்கொப்பாக செய்ய வேண்டும்? விடை ஏபோத்து வேலைக்கு. யாத்ராகமம் 28:15. கேள்வி 15. நியாயவிதி மார்பதக்கம் எதினால் செய்யப்பட வேண்டும்?
விடை பொன், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல் இவற்றால். யாத்ராகம் 28 15. கேள்வி எண் 16. நியாயவிதி மார்பதக்கம் எப்படி இருக்க வேண்டும்? விடை சதுரமும் இரட்டையுமாய். நீளம் ஒரு சான், அகலம் ஒரு சான். யாத்ராகம் 28 16. கேள்வி எண் 17. மார்பதக்கத்திலே பொன்னினாலே எத்தனை பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிக்க வேண்டும்? விடை 4 பத்தி ரத்தின கற்கள். யாத்ராகம் 28 17 20. கேள்வி எண் 18. மார்பதக்கத்திலே பதிக்க வேண்டிய முதலாம் பத்தி கற்கள் எவை? விடை பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம். யாத்ராகம் 28 17. கேள்வி எண் 19. மார்பதக்கத்திலே பதிக்க வேண்டிய இரண்டாம் பத்தி கற்கள் எவை? விடை மரகதம், இந்திரநீலம், வஜ்ரம். யாத்ராகம் 28 18. கேள்வி எண் 20. மார்பதக்கத்திலே பதிக்க வேண்டிய மூன்றாம் பத்தி கற்கள் எவை? விடை கெம்பு, வைடூரியம், சுகந்தி. யாத்ராகம் 28 19. கேள்வி எண் 21. மார்பதக்கத்திலே பதிக்க வேண்டிய நாலாம் பத்தி கற்கள் எவை? விடை படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி. யாத்ராகம் 28 20. கேள்வி 22. மார்பதக்கத்திலே பதிக்கப்பட்ட கற்களில் எவைகள் முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும்? விடை இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திரங்களின் நாமங்கள். யாத்ராகம் 28 21. கேள்வி 23. பொன்னினால் செய்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் எதில் மாட்ட வேண்டும்? விடை மார்பதக்கத்தின் இரு பக்கங்களில் இருக்கிற 2 பொன் வளையங்களில். யாத்ராகம் 28 24. கேள்வி 24. 2 பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளை எதின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களில் மாற்ற வேண்டும்? விடை ஏபோத்து தோல் துண்டின் மேல். யாத்ராகம் 28 25. கேள்வி 25. மார்பதக்கம் ஏபோத்தில் இருந்து நீங்காதபடிக்கு அதை எப்படி வைக்க வேண்டும்? விடை மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோட இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். யாத்ராகம் 28 28. கேள்வி 26. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை எதிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும்? விடை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே. யாத்ராகம் 28 29. கேள்வி 27. நியாயவிதி மார்பதக்கத்திலே எவைகளை வைக்க வேண்டும்? விடை ஊரீம், தும்மீம். யாத்ராகம் 28 30. கேள்வி 28. ஆரோன் தன் இருதயத்தின் மேல் எப்பொழுதும் எதை தரித்து கொள்ள வேண்டும்? விடை இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில். யாத்ராகம் 28 30. கேள்வி 29. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் எதினால் உண்டாக்க வேண்டும்? விடை இளநீல நூல். யாத்ராகம் 28 31.
கேள்வி 30. ஏபோத்தின் தலை நுழைகிறதற்கு எது அதன் நடுவில் இருக்க வேண்டும்? விடை துவாரம். யாத்ராகம் 28:32. கேள்வி 31. துவாரத்துக்கு சுற்றிலும் எது இருக்க வேண்டும்? விடை நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா. யாத்ராகம் 28:32. கேள்வி 32. நாடா கிழியாதபடிக்கு எதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும்? விடை மார்க்கவஸ்தின் துவாரத்துக்கு. யாத்ராகம் 28:32. கேள்வி 33. ஏபோத்தின் கீழோரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி எவைகளை பண்ணி வைக்க வேண்டும்? விடை இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்கள், இடையிடையே பொன்மணிகள். யாத்ராகம் 28:33. கேள்வி 34. அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் எவை தொங்குவதாக? விடை ஒரு பொன்மணி ஒரு மாதளம் பழம், ஒரு பொன்மணி ஒரு மாதளம் பழம். யாத்ராகம் 28:34. கேள்வி 35. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் ஏன் ஏபோத்தை தரித்து கொள்ள வேண்டும்? விடை அவர் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி. யாத்ராகம் 28:35. கேள்வி 36. பசும் பொன்னினால் பட்டத்தில் முத்திரை வெட்டாக எப்படி வெட்டி இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்ட வேண்டும்? விடை கர்த்தருக்கு பரிசுத்தம். யாத்ராகம் 28:36-37. கேள்வி 37. இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி எது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருக்க வேண்டும்? விடை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டம். யாத்ராகமம் 28:38. கேள்வி 38. கர்த்தருடைய சந்நிதியில் யார் அங்கீகரிக்கப்படும்படி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டம் எப்பொழுதும் ஆரோனின் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும்? விடை பரிசுத்த காணிக்கைகள் படைக்கும் இஸ்ரவேல் புத்திரர். யாத்ராகம் 28:38. கேள்வி 39. மெல்லிய பஞ்சு நூலால் எவைகளை பண்ண வேண்டும்? விடை விசித்திரமான உள் சட்டை பாகை. யாத்ராகம் 28:39. கேள்வி 40. சித்திர தையல் வேலையாக எதை பண்ண வேண்டும்? விடை இடைக்கச்சை. யாத்ராகம் 28:39. கேள்வி 41. ஆரோனுடைய குமாரருக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு எவைகளை உண்டு பண்ண வேண்டும்? விடை அங்கிகள், இடைக்கச்சைகள், குல்லாக்கள். யாத்ராகம் 28:40. கேள்வி 42. ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிய ஊழியம் செய்ய எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும்? விடை வஸ்திரங்களை உடுத்தி அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்த வேண்டும். யாத்ராகம் 28:41. கேள்வி 43. ஆசாரிய ஊழியம் செய்பவர்களின் நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த எதை உண்டு பண்ண வேண்டும்? விடை சணல் நூல், சல்லடங்கள். யாத்ராகம் 28:42. கேள்வி 44. ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் எதற்காக சணல் நூல் சல்லடங்களை தரித்திருக்க வேண்டும்? விடை அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு. யாத்ராகம் 28:43.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.